ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் அவருடைய ஜனங்கள் யாவரையும் ஒரே மாதிரியாக பார்க்கிறவர். அவருடைய பார்வையில் படித்தவன், படிக்காதவன், செல்வந்தன், ஏழை, தரித்திரன் என்ற வித்தியாசம் என்பதே கிடையாது. நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், ஆனால் ஒன்றும் எனக்கு கைகூடி வரவில்லை. அதனால் உலகம் என்னை உதவாக்கரை என்று அழைக்கிறதே என்று கவலைப்படுகிறீர்களா? கவலையை விடுங்கள். நீங்கள் சும்மா இருக்கவில்லையே, முயற்சி செய்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். ஆனாலும் கர்த்தருடைய நேரம் உங்களுக்கு வரவில்லை என்று நினைத்து தொடர்ந்து பொறுமையுடன் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் அவர் உங்களை உதவாக்கரை என்று சொன்னவர்களே வியக்கும்படி உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்பதே தேவ ஜனங்களுடைய பெரிய தகுதி. உலகத்தில் இருப்பவர்கள் நம்மை பற்றி 1000 பேர் 1000 மாதிரி பேசுவார்கள். அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்கள் பேசட்டும், நமக்கென்ன என்று நினைத்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு நம்முடைய காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்மை பற்றி பேசுபவர்கள் கொஞ்ச நாள் நம்மை பற்றி பேசிவிட்டு அமைதியாகி விடுவார்கள். கன்னி மரியாள் திருமணத்திற்கு முன்பே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்தாலும் அது தேவதூதன் உணர்த்தினபடியினால் யோசேப்புக்கு தெரியும், அந்த குடும்பத்தில் சில பேருக்கு தெரிந்திருக்கும் என்று நாம் நம்பலாம். ஆனால் அந்த ஊர் முழுவதும் தெரிந்திருக்குமா என்றால் அதற்கு நமக்கு விடை தெரியாது. அப்படி ஊர் முழுவதும் தெரிந்திருந்தாலும் அதை அவர்கள் எல்லோரும் நம்பினார்களா என்பதும் நமக்கு தெரியாது. அதை நம்பாதவர்கள் மரியாதை தூஷித்தும் இருப்பார்கள். அப்படி மக்கள் தூஷிக்கும் போது மரியாள் சொல்ல முடியாத துக்கம் அடைந்திருப்பாள். இதை எப்படி உலகுக்கு உணர்த்துவது என்று தன்னுடைய இருதயத்திற்குள்ளே தவித்துக் கொண்டும் இருந்திருப்பாள். தேவ சமூகத்தில் நிச்சயமாக அழுதிருப்பாள். தினம் தினம் அழுதிருப்பாள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 30 வருடங்கள். அதாவது இயேசு ஊழியம் ஆரம்பிக்கிற வரையிலும், அற்புதங்கள் செய்ய தொடங்கிய நாள் வரையிலும் அவள் இருதயத்திலே அந்த துக்கத்தை அடைத்து வைத்து வாழ்ந்து வந்து கொண்டிருப்பாள். கானா ஊரிலே ஒரு திருமணத்திற்கு எல்லோரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவின் தாய் மரியாளும் அங்கு இருந்தால் அவருடைய சொந்த பந்தங்கள் மற்றும் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்தார்கள். 30 ஆண்டுகள் மரியாளை துக்கப்படுத்தியவர்களும் அந்த திருமணத்திற்கு வந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இயேசு தேவகுமாரன் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியாக ஊரெல்லாம் கூடியிருந்த இந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்று மரியாள் நினைத்து கொண்டு இருந்தாலோ என்னவோ, அந்த திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. உடனே மரியாள் இயேசுவிடம் அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னாள். திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவான பிறகு திருமண வீட்டுக்காரர்கள் தான் கவலைப்பட வேண்டும். ஆனால் மரியாள் அதற்காக கவலைப்படுகிறாள். அதற்கு காரணம், இயேசுவிடம் சொன்னால் அவர் ஏதாவது அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தின் மூலம் மக்கள் அவரை தேவகுமாரன் என்று அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்து இயேசுவிடம் மரியாள் சொல்லி இருக்கக்கூடும். ஆனால் இயேசு அப்போது மரியாளின் இருதயத்தை அறிகிறார். 30 வருடமாக எல்லோரும் என்னையும் உன்னையும் தூஷித்தும் தீமையான பேச்சையும் பேசி வருகிறார்களே, நீர் ஒரு அற்புதம் செய்தால் உன்னை தேவகுமாரன் என்று எல்லோரும் நினைப்பார்களே என்று மரியாள் நினைத்திருப்பதை இயேசு அறிந்து அவளிடம், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன என்றார். அதாவது, என் நிமித்தமாக, என் பிறப்பின் நிமித்தமாக நீ நிந்திக்கப்படுகிறாய். ஆனாலும் நீ பாக்கியவதி. மற்றவர்கள் பேசட்டும், அதனால் உனக்கு என்ன? என்னை பற்றியும் தரக்குறைவாக பேசட்டும், அதனால் எனக்கு என்ன? நான் பிதாவின் காரியங்களை செய்ய வந்துள்ளேன். ஆகையால் மற்றவர்கள் பேச்சை குறித்து கவலைப்படாதே என்ற அர்த்தத்தில் தான் இயேசு மரியாளிடம் எனக்கும் உனக்கும் என்ன என்று சொன்னார் என்று அறியலாம். பிரியமான தேவ ஜனங்களே,
மத்தேயு 5:11 நினைவு கூறுங்கள். நம்மை பற்றி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நான் நல்லவன், நான் யோகியன், நாங்கள் நல்லவர்கள் என்று மற்றவர்களுக்கு எப்படி நிரூபிப்பது என்று கவலைப்படாதீர்கள். அது கர்த்தருடைய வேலை என்று அவரிடம் ஒப்புவித்து நம்முடைய வேலையை நாம் பார்ப்போம். கர்த்தாவே, உம் நாமத்தின் நிமித்தம் துன்பப்பட்டவர்களையும் பொய்களை சொல்லி பலவித தீமையான பேச்சுக்களால் காயப்படுத்தப்பட்ட உம் பிள்ளைகளை நீர்தாமே சமாதானப்படுத்துகிற அன்பிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். நீர் உம் பிள்ளைகளுக்காக காயப்படுத்தினவர் மேல் யுத்தம் செய்து உம் பிள்ளைகளை மகிழ்விக்கிற தயவிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.